ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஏப்ரல் 1 முதல் ஆதார் அட்டை விதிமுறை மாற்றம் முக்கிய அப்டேட். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஆதார் அட்டை பயன்படுத்துவதில் எங்கெல்லாம் இந்த ஆதார் அட்டையை பயன்படுத்துவதில் என்ன வகையான விதிமுறைகளில் இந்த மாற்றம் கொண்டு வரப்படுகிறது, இதற்கு முன்பு இருந்த விதிமுறைகள் என்ன காரணத்திற்காக இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன, குறிப்பாக ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் என்ன, முக்கிய அப்டேட்டுகள் என்ன, முக்கிய செய்திகள் என்ன என்பதை பார்ப்போம். ஆதார் அட்டையில் உள்ள பிறந்த தேதி பல நேரங்களில் தோராயமாக பதிவு செய்யப்படுவதால் நிதி சார்ந்த ஆவணமாக பான் கார்டுக்கு அது செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பான் கார்டு விண்ணப்பிப்பவர்களுக்கும் திருத்தம் செய்பவர்களுக்கும் வருமான வரித்துறை ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதனடிப்படையில் ஆதார் என்பது அடையாள சான்றுதானே தவிர அது பிறந்த தேதிக்கான அத்தாட்சி கிடையாது என அதிரடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026இன் புதிய விதிமுறைகளின்படி தாங்கள் பான் கார்டு பெற வேண்டுமென்றால் ஆதாரை தவிர வேறு என்னென்ன ஆவணங்கள் கைவசம் இருக்க வேண்டும் என விரிவாக தெரிந்து கொள்வோம். ஆதார் வழங்க தொடங்கிய காலத்திலிருந்து அது ஒரு அடையாள சான்று, ஐடென்டிட்டி ப்ரூஃப் மற்றும் முகவரி சான்று, அட்ரஸ் ப்ரூஃப் மட்டுமே தவிர பிறந்த தேதிக்கான சான்று அல்ல என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI கூறி வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் வருமான வரித்துறை மற்றும் UIDAI ஆகியவை இணைந்து இந்த விதியை இன்னும் கடுமையாக்கியுள்ளன. ஆதாரில் உள்ள பிறந்த தேதி பல நேரங்களில் தோராயமாக பதிவு செய்யப்படுவதால் நிதி சார்ந்த ஆவணமாக பான் கார்டிற்கு அது செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக ஆதார் கார்டை தாங்கள் பான் கார்டுக்கு பயன்படுத்தவே முடியாது என்று அர்த்தமல்ல. உங்களுடைய பெயரை உறுதிப்படுத்தவும் முகவரியை உறுதிப்படுத்தவும் உதவும். ஆனால் பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் என்று வரும்போது மட்டும் ஆதார் அல்லாத வேறு ஒரு ஆவணத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். பான் கார்டு விண்ணப்பிக்கும் போது பிறந்த தேதிக்காக பிறப்புச் சான்றிதழ் அல்லது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, அரசு ஊழியராக இருந்தால் பணி அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை காண்பித்துக் கொள்ளலாம். ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் மாற்றத்தின்படி பான் கார்டில் உள்ள விவரங்களும் ஆதாரில் உள்ள விவரங்களும் பெயர், பாலினம் போன்றவை சரியாக பொருந்த வேண்டும். ஆனால் பிறந்த தேதியை உறுதிப்படுத்த மட்டும் மேலே குறிப்பிட்ட மாற்று ஆவணங்கள் கட்டாயம் தேவைப்படும். எனவே இனி பான் கார்டு புதிதாக விண்ணப்பிக்கவோ அல்லது திருத்தம் செய்யவோ சென்றால் கட்டாயம் மேற்கண்ட மாற்று ஆவணங்கள் எடுத்து செல்ல வேண்டும். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த மாற்றம் வர இருப்பதாகவும், இதன் மூலமாக பான் கார்டில் உள்ள விவரங்களும் ஆதாரில் உள்ள விவரங்களும் பெயர், பாலினம் போன்ற சரியாக பொருந்த வேண்டும் என்றும் இந்த விதிமுறை ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.